மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார் இயேசு. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி சீசரை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் சீசர்களை என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார் என்று சொன்னால், மத்தேயு 4:23 சொல்லுகிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி குணமாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சீசர்களை ஆண்டவர் ஏன் அவருக்கு பின்னதாக வர அழைத்தார் என்று சொன்னால், முதலாவது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, இரண்டாவது ஜனங்களுக்கு இருக்கக்கூடியதான பிரச்சனைகளை நீக்க. பிரச்சனை என்று சொன்னால் வியாதிகள், நோய்கள், சகலவிதமான பேய்கள், இவைகளை நீக்கி குணமாக்கும்படியாக சீஷர்களை ஆண்டவர் இங்கே அழைக்கிறார். அதனால தான் மத்தேயு 4:24 சொல்லுகிறது, அவருடைய கீர்த்தி சீரியா முழுவதிலும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பேய் பிடித்தவர்களையும், வலிப்பு நோய் உள்ளவர்களையும், முடக்குவாதம் உள்ளவர்களையும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே கலிலேயாவிலும், தொப்பியாவிலும், எருசலேமிலும், யூதாவிலும், யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவருக்கு பின்னே செல்ல ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும், மற்றவர்களை குணப்படுத்த என்று சொல்லி ஒரு ஊழியனை குறித்து ஆண்டவர் இங்கே என் பின்னே வா என்று சொல்லி சீஷர்களை அழைத்தார். இந்த நாளிலும் வியாதியாக இருக்கக்கூடிய உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு குணமடைவதாக. நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு எங்களிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காய் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.